ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிள் எக் ஆம்லேட் பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 முட்டை எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிடுங்க ஒரு பவுலில். ரெண்டு முட்டையை ஊற்றிட்டு அடுத்து வந்து சிம்பிள் எக் ஆம்லேட். இது கொஞ்சோண்டு தண்ணி, மிளகாத்தூள் காரத்துக்காக. அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? இதை வந்து நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படியேவோ ஆம்லேட் போடலாம். உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு, 2 முட்டை இல்லைங்களா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சிக்கோங்க. அரிஞ்சு தோசைக்கல்லே எண்ணெய் ஊற்றி அந்த முட்டையை வந்து நல்லா வெங்காயத்தை பாருங்கள். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுனால நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு ஒரு 8 வெங்காயம் கிட்ட அரிஞ்சு தோசைக்கல்லே எண்ணெய் ஊற்றி அதிலே ஃப்ரை பண்ண வேண்டியது. கொஞ்சம் வேகிற அளவுக்கு நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேங்க. போட்டு எடுத்து ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் பரப்பி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதங்கணும், வெங்காயம் வதங்கி போட்டால் தான் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, இதை அப்படியே அதை ஊற்ற வேண்டியதான். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வேலை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இப்படி பீட் பண்ணி எக்கு வச்சு மட்டுமே ஊற்றினீங்களும் நல்லா வரும் ஆம்லேட். ஓகேங்களா? இப்போ அப்படியே சுற்றி ஊற்றிட போகும். இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றி நம்ம வேக வச்சிட வேண்டியதாங்க. ஃப்ளேம் ஹையில் வச்சுருங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ கொஞ்சம் தோசை மாதிரி வரத்துக்கு கொஞ்சம் சுற்றி விடுங்க. நீங்கள் அதில் பாதி வெங்காயம் எடுத்து வச்சுட்டு 2 ஆம்லேட் போட்டாலும் போடலாம், இல்லைனா ஒரே ஆம்லேட்டாக போட்டாலும் போடலாம். நான் வந்து ஒரே ஆம்லேட்டாக போட்டேன், நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான். கொஞ்சம் வேக டைம் ஆகும் தான். பாருங்கள், நான் திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் வேக விட்டு தான் திருப்பி போட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. பொண்ணு வரும், நல்லாவும் இருக்கும். வெங்காயம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். வெங்காயம் இல்லைன்னாலும் நீங்கள் வெறும் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டிங்கனாலும் நல்லா வரும். நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தாக இருங்க. பாய்.